ஷங்கர் கமல் அவங்களுடைய கூட்டணியில இந்தியன் 2 வெளிவருவதற்கு முன்பே மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது. ஆனா படம் வெளியான பிறகு இதுவரை இல்லாத அளவிற்கு ட்ரோல்களை சந்திச்சது. இதனால பார்ட் 3 வெளிவருமா அப்படின்ற சந்தேகம் இப்போது வரைக்குமே அனைவருடைய மனதிலுமே இருந்துட்டு இருக்கு. காரணம் 2வது பாகம் வெளிவருவதற்கே பல வருடங்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது. கடைசியில அது நெகட்டிவ் விமர்சனத்தை பெற்ற நிலையில அடுத்த பாகம் எப்படி இருக்குமோ அப்படின்ற கேள்வி இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க 3ஆம் பாகத்துல கமல் அவர்களுடைய காட்சிகள் அனைத்துமே முடிந்து விட்டதா. இன்னும் சில வேலைகள் மட்டுமே பாக்கி இருக்கான். ஆனா அது தொடங்கப்படாத நிலையில தற்போது பஞ்சாயத்து நம்ம ரஜினி சாரிடம் வந்திருக்கு. தயாரிப்பாளர் சுபாஷ்கரன் அவர்கள் தலைவரிடம் இது பற்றி பேசியிருக்காரு. அவர் மீது சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு மரியாதை இருக்கு. அதன் காரணமாகவே சங்கர் சாருடைய வீட்டிற்கு நேர்ல சென்று அவர் இது குறித்து பேசியிருக்காரு. ஆனா இன்னும் 6 கோடி இருந்தால் படத்தை முடித்து கொடுத்து விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் 6 கோடியா அப்படின்னு அதிர்ந்து போன சுபாஷ்கரன் அவர்கள் ரஜினி சாரிடம் 1.5 கோடியில முடிக்க சொல்லுங்க அப்படின்னு வேண்டுகோளுமே விடுத்திருக்காரு. தற்போது 2 சைடுலுமே நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் தான் பேசிட்டு இருக்காரு. விரைவில் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனா இவ்வளவு கம்மியான பணத்துல எப்படி படத்தை முடிக்க முடியும் அப்படின்னு சங்கர் அவர்கள் கொஞ்சம் யோசனையாக இருக்காரு. ஆனா ரஜினி சார் கேட்டுக்கொண்டதால படத்தை முடித்து விடுவார் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லாம ரஜினி சாரும் சங்கர் சாருமே இணைந்து மீண்டும் ஒரு படத்துல ஜாயின் பண்ண இருக்காங்க. சோ இந்த படத்திற்கான அறிவிப்பு கூட கூடிய விரைவில் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம அண்மையில் நடந்த வேள்பாரி விழாவில் கூட 2 பேருமே ஒன்றாக கலந்து கொண்டாங்க அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.